சவுத் ஃபேசிங் ஹவுஸுக்கு ஈஸ்ட் வாசல் வச்சு வீடு கட்டுறதற்கு உண்டான அமைப்பு. பசுமனை அப்படின்னா என்ன? பெங்களூர் வாச அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். அந்த வரைபடம் மூலமாக பார்ப்பவாங்க. சவுத், இது சவுத், தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு. அந்த வகையில வண்டி கொண்டு போயிட்டு இப்படியே சுத்தி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. ஈசான மூலையில போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பும் அமைக்கிறோம். வாயு மூலையில செப்டி டேங்கும், கன்னி மூலையில மொட்டை மாடியில உயரமா வாட்டர் டேங்க். உச்சஸ்தானத்துல தலைவாசல், ஹால், ஹை சீலிங் டியூப்ளெக்ஸ் மாடல். பேக்டோர் இங்கே நார்த்து பக்கம் ஒரு வாசல் ஈசான்யத்துல வச்சிருக்கோம். ஸோ இதுல உள்ள என்ட்ரி ஆகிறோம். இது ஒரு கோர்ட்யர்ட், இதுவும் மேல ஹை சீலிங். அக்னி மூலையில கிச்சன் அமைய பெற்றிருக்கு. 16க்கு 16 சர்வீஸு. அப்புறம் ஹாலில் இருந்து கன்னி மூலையில் பூஜை. இதுக்கு முன்னாடி ஓப்பனு. கன்னி மூலையில் 16க்கு 16 பெட்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் டாய்லெட்டு. அனதர் ஒன் பெட்ரூம் வித் டாய்லெட்டு வாயு மூலையில். ஸோ இது 41.25 50 261 புள்ளி. பசுமனை, வயது பொருத்தம் 47 ஆண்டுகள், 11 பொருத்தத்தில் 8 பொருத்தம். சிறப்பாக அருமையான வாஸ்துபடி இருக்கிற ஒரு வரைபடம். வரைபடம் அமைக்கும் போது வீட்டுக்குள்ள படி அமைச்சிங்கன்னாக்கா மேல் பகுதியிலையோ அல்லது தென் பகுதியிலையோ, வெஸ்ட் பக்கமோ சவுத் பக்கம் அமைங்க. எப்போவுமே கர்நாடகா பொறுத்து கம்ப்ளீட்டாக பூஜா இஸ் மஸ்ட், அது மாதிரி அமைங்க. பெட்ரூம் பெருசாக இருக்கட்டும். கார்ட்டு வெஸ்ட் பக்கமோ அல்லது சவுத்து பக்கம் ஒட்டி போடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்வீங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம்.